அண்ணா வந்து நிறைய தேட்டுறாரு, எனக்கு தமிழ் தர எஸ்பா எஸ்பா மட்டும் இல்லாமல் அவன் தேட்டி தராது பண்ணுறான் எஸ்பா. இந்த வீட்லேயே அண்ணன்ட்டு நிறைய தர எஸ்பா. சொத்து பிரச்சனை யாருக்குமே சமமாக தரமாட்டாரு எஸ்பா. எஸ்பா நீண்ட என் வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை மாற்றி எஸ்பா அவன் சென்னை கூட வந்து எஸ்பா. கேட்ட கேள்விக்கு இயேசு ஒரு உவமையை கூறுகிறார். அந்த உவமையை இப்ப நாடகமாக காணலாம். எஜமான் வேற எப்ப பார்த்தாலும் கடவட்டு புள்ள வட்டுன்னு ஒரே டார்ச்சர் பண்றாரு. இந்த அறுவடை வேற இந்த வருஷம் நிறைய கிடக்கு. என்ன செய்ய, எல்லாத்தையும் வெட்டி தான் ஆகணும். கூடமான ஒரு ஆளை போட்டோம்னா கேட்கிறாரா இவரு, துட்டு வேஸ்டா போகணும், துட்டு வேஸ்டா போகணும், எதுவும் போட்டு செய்ய மாட்டேங்காரு. சரி என்ன செய்ய, நம்ம வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். செய்வோம். வேலைக்கால வா. என்ன எஜமான் வந்துட்டு எஜமான் சும்மா பார்த்துட்டு சேர் கொண்டு வா. வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் ரொம்ப நல்லா போயிடுச்சுமா, எந்த பிரச்சனையும் இல்லை எஜமா. தானியங்கள்லாம் எப்படி? தானியங்கள் நல்லா இருக்கு எஜமா, வாங்கம்மா வாங்கிச்சு தானியங்கள் இங்க பாருங்க எஜமா, எல்லாம் தானியம் வைக்கிறாரா எஜமா. இங்க பாருங்க எல்லாம் பயிர் அப்படி இவ்வளவு தானியங்கள் இருக்கு. தானியங்கள் வைக்க கூட நான் போய் காமி. தானியங்கள் அவ்வளவு இருக்கு, குடோன்னு என்ன தானியங்கள் வைக்கிற அளவுக்கு பத்தாது போல. மணல் கூவையெல்லாம் பிடிச்சிட்டு பெருசா கேட்டு. இவர் வேற களை வெட்டுற வேலையை புல் வெட்டுற வேலையை இல்லாம இந்த கூரை எடுக்கிற வேலையை நம்மளே செய்ய சொல்றாரு. இந்த இதுக்கு எவ்வளவு நியாயம் உழைக்கும். நம்ம கொஞ்சம் தானியம் ஒரு சல்லி காசு கூட தர மாட்டேங்காரு. என்னத்த செய்ய? சரி பார்ப்போம். நம்மகிட்ட இவ்வளவு தானியங்கள் இருக்கே, இதை வச்சு நம்ம சாகு விலைக்கு நல்லா சாப்பிடலாம். நம்ம வேலைக்கே போகணும், ஜாலியா இருக்கலாம். வாங்க உட்காருங்க. நீ மதியெல்லாம் இருக்க, இவ்வளவு தானியங்களை வச்சிருக்க, நீ இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல. இதை வச்சுக்கிட்டு நீ சாவ தட்டி இதையே வச்சிருக்கங்கிற. இது ஒன்று இந்த ராத்திரியே ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நீ என்ன செய்வ? ஏசுப்பா மன்னிச்சுங்க ஏசுப்பா. எனத்தே உண்போம் என்று உண்ட ஜீவன் தரவும் எனத்தே உடுப்போம் என்று உண்ட சரி தரவும் தடைப்படாதீங்க என்று உன்னிட்டு சொல்கிறேன். ஆதாய பாத்திலும் ஜீவனும் உடைய பாத்திலும் சரீரமும் விசேஷித்ததாயிற்றது. சாதங்களை கவனித்து பாருங்க. அவைகள் விதைத்திரும் இல்லை, அறுத்திரும் இல்லை, அவை தவிர்த்து பண்டை சாலமும் இல்லை, தலைச்சேமும் இல்லை, இலாவற்றிற்கும் அவைகளும் தேவன் பிழைப்பூட்டினார். பறவைகளை பார்த்திலும் நீங்கள் எவ்வளவு விசேஷமாயிட்டீர்கள்.